இந்த மகரத்துக்கும் ஒரு தனி சிகரம் உண்டு. மகரத்துல பாருங்களேன், உத்திராடம், அவிட்டம், திருவோணம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படி கூட விசீரிசா வச்சுக்கோங்களேன். 3 பேரும் பாருங்க, தாய் தகப்பம் பிள்ளை. அதுக்காகத்தான் சொல்ல வர்றேன், தாய் தகப்பம் பிள்ளை. அந்த நில ராசியெல்லாம் பாருங்க, அப்படித்தான் இருக்கு பாருங்க. ரிஷபத்துல பாருங்க தாயின் தகப்பம் பிள்ளை, கன்னியில பாருங்க தாயின் தகப்பம் பிள்ளை, மகரத்துல பாருங்க தாயின் தகப்பம் பிள்ளை. யோசிக்கணும், இப்படியெல்லாம் யோசிக்கணும் பாருங்க. ஒரு மேச ராசி, மகர ராசி, ஒரு ராசியை ஒரு வருஷத்துக்கு சொல்லலாம், அவ்வளவு இருக்கு. எனக்கு தெரிஞ்சது ஒரு -1% கூட இல்லை. பராசரர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியை சொல்லுப்பா, அப்பதான் உனக்கு அறிவு கொஞ்சமாவது புலப்படும் அப்படின்னு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசிய. அப்ப அந்த ராசியில என்னென்ன சூட்சமம் இருக்குது, அப்ப நம்ம முன்னோர்கள் எப்படி வழிகாட்டி இருக்காங்க, அப்ப இன்னும் நம்ம அதை கேட்ச் பண்ணல, இன்னும் நம்ம முடிக்கல. மகரம், உத்திராடம், அவிட்டம், திருவோணம் 3 நட்சத்திரம். ஒன்னும் செய்ய முடியாது, அவங்க கிட்ட கையை கட்டிட்டு தான் இருக்கணும். இந்த மகரத்துக்கு என்ன ஒரு சிகரம்னா, ஏன் அதுக்கு சிகரம்? அந்த இடத்துக்கு பாருங்க, அந்த இடம் 7ஆம் இடம் சந்திரன் ஆட்சி. அந்த மகரத்துக்கு 5ஆம் இடம் சந்திரன் உச்சம். பாருங்களேன், எல்லாமே சந்திரன் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்டது. மகரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரே அடிப்படை, பெண்களால் லாபம், பெண்களால் உயர்வு, பெண்களால் நற்பெயர், பெண்களால் பேரும் புகழும். ஏன்னா 7ஆம் இடம் பெண்ணும், 5ஆம் இடம் பெண்ணும், 9ஆம் இடம் பெண்ணும். எப்படி பாத்தீங்களா? 9ஆம் இடம் கன்னி ஹஸ்தம், 7ஆம் இடம் கடக ராசி ஆட்சி சந்திரன், 5ஆம் இடம் ரோகிணி உச்சம் சந்திரன். பெண்கள் சம்பந்தப்பட்டவை. அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அவங்க மனைவிமார்ல பேர்ல நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி. அது இரும்பா இருக்கலாம், எஃகுவா இருக்கலாம், பெட்ரோலா இருக்கலாம், மண்ணெண்ணையா இருக்கலாம், எண்ணெய் வித்துக்களா இருக்கலாம், கருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கலாம், தார் சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கலாம், எந்த தொழிலா இருந்தாலும் சரி வெற்றி மேல் வெற்றி. ஏற்கனவே நான் பலமுறை உங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறேன். இந்த மகரம் கும்பம் எல்லாம் 40 வயசுலதான் சக்கரவர்த்தி ஆகும். 38, 37, 38லதான் யோக பலம். அது சந்திர திசையில பிறந்தாலும் செவ்வாய் திசை, ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் தானே. மகர ராசியில சூரிய திசையில பிறக்கணும், இல்லைன்னா சந்திர திசையில பிறக்கணும், இல்லை செவ்வாய் திசையில பிறக்கணும். இப்படி பிறக்கிறவங்க எல்லாமே இந்த 35, 36, 37, 38, 39, 40, 35க்கு மேல அவங்க லைஃப் எக்ஸாக்ட்லியா எம்பரர், எக்ஸாக்ட்லியா ஒரு சக்கரவர்த்தி, ஒரு கிங் மேக்கர் கண்டிப்பா இருப்பாங்க. லக்னம் மட்டும் மாட்டிக்கிற கூடாது, அதையும் பார்க்கணும். என்னடா ஐயா மகராசியா இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா, அப்ப லக்னத்தை விடக்கூடாது. சிம்ம லக்கணம் கடக லக்கணம் தொலைஞ்சிங்க, தொலைகிறது இல்ல, உங்க திசாபத்திக்கு தக்கவாறு நடக்கும், அவ்வளவுதான். தொலைஞ்சதுன்னு உங்க திசாபத்திக்கு தக்கவாறு நடக்கும். இதே ரிஷப லக்கணமா, இதே துலாம் லக்கணம், இதே மகர லக்கணம், கும்ப லக்கணம், இதே கன்னியா லக்கணம் பிச்சுக்கிட்டு போகும். கன்னியா லக்கணம் பிச்சுக்கிட்டு போகும். 5க்கு 6க்குரிய சனீஸ்வரர், பூர்வ புண்ணியாதிபதி, ரோகம் சத்துரு, கெட்டவன் கெட்டில் கிட்டிடு யோகம். லக்னம் ரொம்ப முக்கியம். லக்னத்தை வச்சுதான் தசாபத்திய கணிக்கணும். கோச்சார சந்திரனை வச்சு கோச்சார பண்ண கணிக்கணும். அப்ப கன்னிக்கு கண்டிப்பாக மகரத்துக்கு 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. சூப்பர் இல்லையா? பிரச்சனையே கிடையாது. இந்த 6, 8 வந்ததான் நேயர்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லைன்னா தேவையே இல்லை. 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வை கண்டிப்பா வீட்டுக்காரன் மூலம் கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும். 3ஆம் இடத்தை 9 கண்டிப்பாக எந்தெந்த முயற்சி தோல்வியோ அது அப்பா மூலம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும்.
லாபத்தை 11ஆம் இடம் லாபத்தை 5வது பார்வை பார்க்குற கோயில் குளத்துக்கு செய்யுங்க, தொண்டு நிறுவனத்துக்கு செய்யுங்க, நல்ல பெயர் வாங்குங்க, கல்வெட்டுல பதிங்க, மனசுல பதிங்க. கல்வெட்டுல பதிப்பதை விட மனதில் பதிக்க வைப்பது சிறப்பு. கல்வெட்டுல பதிப்பதை விட மனதில் பதிக்க வைப்பது சிறப்பு. சாமுண்டீஸ்வரி, சப்தகன்னிகள், அகோர வீரபத்திர வழிபாடு மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. காக்கும் கடவுள் ரொம்ப, ஐயப்பன், மஞ்ச மாதா, ரொம்ப சிறப்பான தெய்வங்களை கும்பிடுங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள்.